தமிழ் அனிமினேஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் தான் உங்கள் ஹோஸ்ட். எபிசோட் 25 என்ன நடந்துச்சுன்னு சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்கள் ரெடியா? ரெடினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாம் தொடர்பில் இருப்போம். ஸ்டார்டிங்லேயே நம்ம லூஃபி ஓனர் தாத்தா கிட்ட அந்த டான் கிரெக் கிட்ட இருந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஷிப்பை நான் காப்பாற்றுறேன், அப்படி காப்பாற்றினா என்ன இந்த 1 இயர் வேலை செய்ய சொன்னீங்கல்ல, அதுலேருந்து என்னை ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஓனரு, உன்னை 1 இயர் வச்சுருந்தேன்னா எனக்கு தாண்டா தேவையில்லாத செலவு, அதுக்காகவே உன்னை கண்டிப்பாக அனுப்பிடுறேன், திரும்ப திரும்ப கேட்டினா மண்டையை பிளந்து விட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்றாரு. இப்போ டான் கிரெக் அவனோட ஆளுங்க கிட்ட அந்த ஷிப்பில் இருக்கவங்கள துரத்திட்டு அந்த ஓனரோட லாக் புக்கை எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல. லூஃபி எப்பவும் போல் முன்னாடி வந்த பைரட்ஸை எல்லாரையும் அடித்து பறக்க விட்டுட்டான். அப்போ தான் ஒரு விஷயத்தை பார்த்து வாயை பழக்கிறான். இந்த குக்ஸில் 2 பேர் ஒரு குட்டி போட்டை அந்த ரெஸ்டாரண்ட் ஷிப்புக்குள்ளேருந்து வெளில ஓட்டிட்டு வரானுங்க. அதை பார்த்த உடனே லூஃபிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதை வச்சு தான் இப்போ இருக்கிற இந்த 1000 சன்னியோட ஷிப்பில் ஒரு 2-3 குட்டி குட்டி ஷிப்ஸ் இருக்கும்ல, இப்போ இருக்கிற 1000 சன்னி ஷிப்போட உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கோயிங் மேரி போட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டால்ஃபின் போட் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2-3 போட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே விதை இந்த எபிசோடில் தான் போட்டிருக்காங்க. பார்த்துங்க. எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது, லூஃபி தான் ஃப்ராங்கிக்கு இந்த ஐடியா கொடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. முன்னாடி போன பைரட்ஸ்லாம் செம்மடி வாங்கிட்டு வரதை பார்த்துட்டு டான் கிரெக்கோட பைரட் குரூப்லேருந்து ஒருத்தன் வரான். அவனை பார்க்க ஆளே வேற மாதிரி இருக்கான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவனோட ஃப்ரண்ட்டு, பேக்கு, தலை மேலே, சைடில், கையில் எல்லா இடத்துலையும் பெருசு பெருசாக ஏதோ தட்டு மாதிரி கட்டிகிட்டு இருக்கான். அவன் அயன் வாழான். அவன் பேர் பியல், அதாவது முத்து. ஓகேங்களா? ஸோ இந்த முத்து என்ன பண்ணுறாப்புலனாக்கா, நேராக நின்று அவனே தற்பெருமையாக பேசிக்கிறான். நம்ம பார்வதி மாதிரி, டேய் யாரா நீ, என்னடா பேசுகிறேன், ஒன்றும் புரியலடா அப்படின்னாக்கா. அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் இது வரைக்கும் ஒரு 61 முறை சண்டை செஞ்சுருக்கானா, ஆனால் அதில் ஒரு முறை கூட அவன் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வந்தது இல்லையா. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளான் அவன். பார்த்துக்குங்க. அப்போ இதை பார்த்துட்டு எல்லாரும் அலறாங்க. சாஞ்சியோட சைட்லேருந்து சில குக்ஸ் எல்லாம் முன்னாடி இவனை அடிக்க வராங்க. எல்லாரையும் அவன் அடித்து பறக்க விட்டுறான். இது சரிப்பட்டு வராது, நம்மளே களத்தில் இறங்கினா தான் உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சி கூலாக சிகரெட்டை வாயில் வச்சுட்டு அப்படியே முன்னாடி வரான் அவனை அடிக்க. இங்கே தான் நம்ம சாஞ்சியோட டெத் ஃபுட் டெக்னிக்கை பார்க்க போகிறோம். சாஞ்சியோட கிக்ஸில் எவ்வளோ பவர் இருக்குன்னா, உதைக்கிற உதையில அந்த பியர் பாடி ஃபுல்லாக வைப்ரேட் ஆகுது. அப்படியே அலறான் அவன். ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக உதைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறான், என்ன நீ உன் கையை யூஸ் பண்ண மாட்டியா சண்டைக்கு, காலை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாஞ்சி ஒரு விஷயம் சொல்லுவான், ரொம்ப கூலாக சொல்லுவான், நான் ஒரு குக், என்னோடய கைகள் சமையல் செய்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். சண்டை போட்டு கை காயமாயிடுச்சுன்னா என்னால் நல்ல சமையல் பண்ண முடியாது, அதனால் என் கைகளை நான் சண்டைக்கு பயன்படுத்த மாட்டேன், சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன். அதுவும் இல்லாமல் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என் காலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஒன்று பேசுவான். வேறு லெவலில். இதை கேட்ட முத்து நீ அவ்வளோ சீன்லாம் கிடையாது, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டுக்கு வரான். ஸோ சாஞ்சி அடிக்கிறான், இவன் தடுக்கிறான், இவன் அடிக்கிறான், சாஞ்சி தடுக்கிறான். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, லூஃபி அங்கே உட்காந்துட்டு இருந்தான்ல டான் கிரெக்கோட மேலே. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, லூஃபி அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட இருந்த ஒரு கேனன் பாலை யூஸ் பண்ணுறான். அது பட்டு லூஃபி பறந்து முத்து மேலே விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்த உடனே முத்தோட மூக்குலேருந்து ரத்தம் வந்துடுது. முத்தோட மூக்குலேருந்து வர ரத்தத்தை அவன் பார்த்த உடனே இவ்வளோ நேரம் இவ்வளோ திமுறா எவ்வளோ ரகடாக பேசிட்டு இருந்தான். ஆனால் அந்த ரத்தத்தை அவன் பார்த்த உடனே அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். அலறான், பயத்தில் துடிக்கிறான். ஐயோ இங்கே ரொம்ப ஆபத்து இருக்குது, இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ஆபத்தானவங்க, இங்கே டேஞ்சர்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அலறான். அப்படி அவன் பயப்பட டான் கிரெக் முதற்கொண்டு எல்லாருமே பயப்படுறாங்க. இல்லை இது ஒரு சாதாரண பிளட் தான், இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை, நீ கவலைப்படாத, காமாருன்னு டான் கிரெக் சொல்கிறான். என்னடா ரொம்ப பில்டப் பண்ணுறீங்க, என்னடா பண்ண போகிறான் அவன் அப்படின்னு பார்த்தா, அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. உடம்பு ஃபுல்லாக ஒரு வெள்ளை கலர் ப்ளூ கலர் கலந்த மாதிரி ஒரு ஃபயர் வர ஆரம்பிக்குது. அந்த ஃபயரு ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஆட்கள் எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே டான் கிரெக் சரியான மண்ட கோளாறு உள்ளவனா இருக்கானே, இப்போ அந்த ஷிப்பை எரிச்சிட்டானா நம்மளால அந்த ஷிப்பை யூஸ் பண்ண முடியாது, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு டான் கிரெக் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். எல்லாரும் அந்த நெருப்புக்கு பயந்துட்டு இருக்கும்போது சாஞ்சி கொஞ்சம் கூட கவலையப்படாம, அந்த நெருப்புக்கு பயப்படாம அந்த நெருப்புக்குள்ள திரும்பவும் அவனை அடிக்கிறான். அந்த அடி படப்பட இன்னும் முத்து ரொம்ப டேமேஜ் ஆகி இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறான். இவங்க என்ன இவ்வளோ மோசமானவனுங்களா இருக்கானுங்க, இந்த நெருப்பையும் தாண்டி என்ன அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு, இந்த நெருப்புலாம் பார்த்தது எனக்கு இன்னும் நிறைய ஃபயர் பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுறாங்க. அந்த அட்டாக்ல சும்மா நெருப்பு கோலி குண்டு கொளுத்தி தூக்கி போட்டால் எப்படி போமோ அந்த மாதிரி அங்கங்கே அந்த பால்ஸ் போகுது.
அப்போ ஜெஃப்பை நோக்கி ஒரு 3 பால்ஸ் போகுது. தலைவர் அப்படியே கூலா நின்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒண்ணும் சண்டையில இன்வால்வ் ஆகல. ஸோ அவர் அப்படியே நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவர நோக்கி வர அந்த பால்ஸ பார்த்த உடனே அந்த கட்டை கால தூக்கி ஒரு சொலட்டுவாரு. எரிஞ்சுட்டு இந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு வெறும் பால்ஸ் அப்படியே கீழ விழும். சும்மா வேற மாரி மாஸா இருக்கும் அந்த சீன் பார்க்கறதுக்கு. அங்க இருந்தவங்கலாம் வாவ்! ஜெஃப் இன்னும் அதே பழைய ஜெஃப் மாரி தான்ப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜெஃப்பும் ஒரு காலத்துல வேற லெவல் பைரட்டா இருந்தவர். போன எபிசோட்ஸ் எல்லாம் தெரிய வந்தது. ஸோ அவரு இப்பவே இந்த மாரி சீன் காட்டுறாரு. அப்ப அவரோட பிரைம்ல அவர் எப்படி இருந்திருப்பாரு. அடுத்து திரும்ப டான் கிரெக் என்ன பண்றான்னா, இல்ல இது விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு அவனோட அந்த கேனன் பால திரும்ப தூக்கி போடுறான். அத புடிச்சு லூஃபி திருப்பி தூக்கி போடுறான் பாரு. அது நேரா போயிட்டு அந்த உடைஞ்சு போன ஷிப்போட அந்த பெரிய பாய்மர தூண்ல பட்டு அந்த பாய்மர தூண் உடைஞ்சு அது அப்படியே நேரா கீழ விழுது. அது விழுற இடத்துக்கு நேரா முத்து நின்னுட்டுருக்கான். அவன் மண்டையில பட்டு மண்டை கிண்டெல்லாம் காலி ஆயிடுறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஜெஃப் கீழ விழுறாரு. என்னன்னு பார்த்தா கின்னு கன்னோட நின்னுட்டு இருக்கான். ஜெஃப்போட தலை மேல நீட்டிக்கிட்டு, டேய் உனக்கு சோறு போட்டவங்களுக்கு துரோகம் பண்றியடா. அப்பதான் கின் சொல்றான், என் விசுவாசம் எங்க டான் கிரெக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இது வடச்சென்னை டைலாக் சொல்றேன். ஏண்டா உனக்கு சோறு போட்டவங்களுக்கே நீ துரோகம் பண்றியடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கின் சொல்றான், சாஞ்சி இது இவ்வளோலாம் போயிருக்க தேவையில்ல. நீங்கள் ஒழுங்காக இந்த ஷிப்பை எங்ககிட்ட கொடுத்துட்டா இங்கே இருக்க யாரும் சாவ மாட்டாங்க. எல்லாரும் உயிரோட தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கின் சொல்ல, அதுக்கு சாஞ்சி சொல்கிறான், இந்த ஷிப்பு என்னோட ஓனருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது அவரோட கனவு. இதை அவரால் விட்டு கொடுக்க முடியாது. அவரை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. எனக்காக அவரோட காலையே இழந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி பேசும்போது பேக்ரவுண்டில் நிறைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸை காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா சாஞ்சி ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், ஜெஃப் இருக்காரு, இந்த மாதிரியான ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வருது. என்னன்னு நமக்கு இன்னும் தெளிவாக சொல்லலை. ஸோ அதை அடுத்தடுத்த எபிசோட்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களால் இந்த ஷிப்பை அப்படிலாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கின் என்ன சொல்கிறான், சரி இப்போ நீ அசைஞ்சினா நான் இவரை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது சாஞ்சி வந்து ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே நிற்கிறான். கீழே விழுந்து கிடந்த புயல் எந்திரிச்சு நின்று அவன் கையில் இருந்த அந்த அயன் பிளேட்டை வச்சு சாஞ்சி மூஞ்சில ஒரே ஒரு பஞ்சு சும்மா ரத்தம் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி கீழே விழறான். அப்படியே அந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் ஜெஃப் கன் பாயிண்டில் இருக்கார். அவரால் இப்போ சாஞ்சியால் எதிர்த்து அடிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கான். லூஃபி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கான். இன்னும் சொல்ல போனால் டான் கிரெக் இன்னும் களத்திலேயே இறங்கலை. அவன் அந்த பக்கம் இருக்கான். அடுத்த எபிசோடில் லூஃபி எப்படி இது எல்லாத்தையும் சமாளிக்க போகிறான்னு சத்தியமாக தெரியல. நான் அந்த எபிசோடுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மகளே, டாடா.